ஹாய் கைஸ். ஆக்சுவலாக ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வண்டி ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன். எதுக்கு நான் இதை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்கிறது தான் இதை நான் அப்டேட் பண்ணுற இந்த வீடியோ. இப்போ என் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஜவ்வு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து அது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நான் காட்டுறேன். ஸோ வந்து ஆக்சுவலாக இதுக்கான டோட்டல் காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது உங்கள் இன்சூரன்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஷே பே பண்ண தேவையில்ல. இப்போ 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஆக்சிடெண்ட்டுக்கு, அந்த 2 lakhs வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் பொருள் வாங்குறீங்களோ அந்த பில்லை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. கடைசியாக அவங்களே கிளைம் வச்சு அவங்களே கிளியர் பண்ணிப்பாங்க. நம்மக்கிட்டேருந்து ₹1 கூட வாங்க மாட்டாங்க. மேபி செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹10,000 இல்லை ₹20,000 பே பண்ண சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஹாஸ்பிட்டல். ஒரு 4 days ஆச்சு நான் இங்கே அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு 4 days ஆகிடுச்சு. இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1,78,000 சம்திங். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இப்போ வந்து என்னால் ஒரு ₹2 லட்ச இன்வெஸ்ட் பண்ணது இல்லாமல் நான் இப்போ 3 மாதம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருக்கும். ஸோ அந்த 2 லட்சம் ப்ளஸ் வந்து இது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 50,000 வச்சுக்கோங்க. மொத்தம் ₹2,50,000 நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வர வரைக்கும் உங்களுக்கான செலவு இருக்குது. ஸோ அது உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட வேண்டாம். இல்லை ப்ரோ என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் போடுங்க. இது மேக்ஸிமம் நானும் அந்த இடத்துல இருந்து அந்த பேமெண்ட் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ஒரு ஆள் தான். நான் வந்து என்ன தான் நம்ம காசு வச்சுருந்தாலும் அந்த அமௌண்ட்டு, அதாவது 2 lakhன்றது வந்து அந்த செகண்டில் நம்ம ஒரு கடனை வாங்கணும். நம்ம அந்த 2 lakh சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு இருங்க, இன்சூரன்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரெக்கவர் ஆகுறேன் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.